ஓகே, இன்னைக்கு நான் காமிக்க போற இந்த கீரை நிறைய பேர் எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. ஆனா அது என்ன கீரை, எப்படி செய்யறதுன்னு தெரியாம இதை வாங்காம வந்திருப்பீங்க. இதுக்கு பேர் தான் சோம்பு கீரை. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இதுல எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை கழுவிட்டு பச்சையா கூட அப்படியே சாப்பிடலாம். முக்கியமா இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட சாப்பாடு குழா இருக்கு பாத்தீங்களா, ஃபுட் பைப், அதை ரொம்ப கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சில பேர் எனக்கு சூட்டு உடம்புங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. சோ அதுல இருக்க டஃப்பான ஸ்டெம்மை எடுத்து போட்டுருங்க, மிச்சத்தெல்லாம் கிள்ளி இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன். அதுல 4 வகை பருப்பு இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு பிரஷர் குக்கர்ல 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தவால 1 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா இல்ல நார்மல் ஜீரா சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தூளா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தூளா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும் போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம கழுவி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச கீரையை உள்ள சேர்த்து வெங்காயத்தோட ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். வேக வச்ச பருப்பை கடையாம அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க. பருப்பா இருக்கணும், ஆனா வெந்திருக்கணும், அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு 1 கப் தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது எக்ஸாக்ட்லி தால் ஃப்ரை நம்ம எப்படி செய்வோமோ அதே மெத்தட்ல தான் செஞ்சிருக்கேன். ஃபைனலி தூளா கட் பண்ண கொத்தமல்லி, காஞ்ச வெந்தய கீரையை கசக்கி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், அருமையா ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை சாப்பாடு மட்டும் இல்லங்க, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கீரைக்கு ஒரு தனி மனமே இருக்குங்க. நீங்க செய்யும் போது கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவீங்க. தால் ஃப்ரைக்கு யூசுவலி 1 டீஸ்பூன் நெய்ல 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை 1 நிமிஷம் வறுத்துட்டு சேர்க்கறது வழக்கம். அதே தான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்றேன். பெனஞ்சு சாப்பிடும் போது 4 சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி